பகுதி 1. திறன் இடைவெளி, கல்வியும் வேலைவாய்ப்பும் இடையே உள்ள இடைவெளியை குறைச்சல். இந்தியா ஒரு முக்கியமான சவாலை எதிர்கொள்கிறது. நமது கல்வி முறை தத்துவார்த்த அறிவில் வலுவாக இருந்தாலும் மாணவர்களுக்கு அத்தியாவசிய நடைமுறை திறன்களை வழங்குவதில் பெரும்பாலும் தவறி வருகிறது. கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் இடையிலான இந்த இடைவெளி ஒரு வளர்ந்து வரும் கவலையாகும். இது நமது உடனடி கவனத்தை கோருகிறது. பல இந்திய பட்டதாரிகள் சுவாரஸ்யமான கல்வி தகுதிகளை கொண்டுள்ளனர். ஆயினும் கூட அவர்கள் பெரும்பாலும் வேலை சந்தையில் போராடுகிறார்கள். அவர்களுக்கு முக்கியமான நடைமுறை திறன்கள் இல்லை. திறம்பட தொடர்புடுவது, குழுப்பணி, பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் டிஜிட்டல் எழுத்துத்திரிவு போன்ற திறன்கள் அவசியம். இன்றைய போட்டிமிக்க வேலை சந்தையில் வெற்றி பெற தேவையான திறன்கள் இவை. இந்த திறன் இடைவெளி இந்தியாவுக்கு மட்டும் தனித்துவமானது அல்ல. இருப்பினும் இது நம்மை போன்ற வளரும் பொருளாதாரங்களில் மிகவும் உச்சரிக்கப்படுது. இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்வது தனிப்பட்ட வெற்றியை பற்றியது அல்ல, இது தேசிய முன்னேற்றத்தை பற்றியது. ஒரு திறமையான பணியாளர்கள் தான் வலுவான பொருளாதாரத்தின் அடித்தளம். பகுதி 2. புத்தகங்களுக்கு அப்பால் கற்றல், நடைமுறை திறன்களின் அவசியம். இந்தியாவில் பாரம்பரிய கல்வி மனப்பாடம் செய்வதையும் வலியுறுத்துகிறது. இவை அனைத்தும் அவற்றின் இடத்தை கொண்டிருந்தாலும் அவை போதாது. 21ஆம் நூற்றாண்டு பணியிடம் இன்னும் அதிகமாக கோருகிறது. விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவை மிகவும் மதிக்கப்படுகின்றன. நடைமுறை திறன்கள் என்பது தொழிற்கல்வியை பற்றியது மட்டுமல்ல, அவை ஒரு முழுமையான நபரை வளர்ப்பது பற்றியது. மாற்றியமைக்க, புதுமைப்படுத்த மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய ஒருவர். மின்னஞ்சல் நடத்தை விதிகள், அடிப்படை குறியீட்டு முறை, நிதி எழுத்தறிவு மற்றும் பொது பேச்சு ஆகியவற்றில் மாதிரிகள் உள்ள பள்ளி பாடத்திட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். இவை அத்தியாவசிய வாழ்க்கை திறன்கள். அவை தனிநபர்களை மேம்படுத்துகின்றன. அவை அவள வேலைக்கு தயாராகின்றன. அவை மிகவும் உற்பத்தி மற்றும் தகவல் அறிந்த குடிமக்களுக்கு பங்களிக்கின்றன. பகுதி 3. உலகளாவிய பெஞ்ச்மார்க்குகள், செயலில் நடைமுறை திறன் கல்வி. பல நாடுகள் நடைமுறை திறன்களின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ளன. அவர் தங்கள் கல்வி முறைகளில் அவற்றை ஒருங்கிணைத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக, ஜெர்மனி அதன் இரட்டை கல்வி முறைக்கு பெயர் பெற்றது. இது வகுப்பறை கற்றலை பயிற்சி முறையுடன் ஒருங்கிணைக்கிறது. இந்த மாதிரி மிகவும் திறமையான பணியாளர்களை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பான் அதன் கல்வி முறையில் நடைமுறை திறன் பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. குழுப்பணி, பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் கைவினைத்தன் போன்ற அத்தியாவசிய திறன்களை மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த திறன்கள் ஜப்பானிய பணியிடத்தில் மிகவும் மதிக்கப்படுகின்றன. யுனைடெட் கிங்டம் லெவல்ஸ் போன்ற முன்முயற்சிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இவை மாணவர்களுக்கு தொழில்துறை சார்ந்த திறன்களை வழங்க வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்ப தகுதிகள். இந்த உலகளாவிய சிறந்த நடைமுறைகளில் இருந்து கற்றுக்கொள்வதன் மூலம் இந்தியா கடுமையான மற்றும் பொருத்தமான கல்வி முறையை உருவாக்க முடியும். பகுதி 4. இந்திய இளைஞர்களை சித்தப்படுத்துதல், சிறந்த எதிர்காலத்துக்கான நடைமுறை திறன்கள். திறன் இடைவெளியை குறைப்பதன் மூலம் இந்தியா பெரும் ஆதாயம் அடையும். நடைமுறை திறன்களை கொண்ட ஒரு பணியாளர் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும், தொழில் முனைவோரை வளர்க்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும். மிக முக்கியமா, அது நமது இளைஞர்களை மேம்படுத்தும். ஒரு இளம் பட்டதாரி பட்டம் மட்டுமல்ல, திறம்பட தொடர்புள்ளதற்கும், கூட்டுறவுடன் பணியாற்றுவதற்கும், படைப்பாற்றலுடன் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் தன்னம்பிக்கையுடன் இருப்பதா கற்பனை செய்து பாருங்க. இது மில்லியன் கணக்கான இந்திய இளைஞர்களில் திறக்கப்படாத திறன். பகுதி சந்து இடைவெளியை குறைச்சல், கல்வி சீர்திருத்தத்துக்கான சூட்டு முயற்சிகள். திறன் இடைவெளியை குறைக்க பல அடுக்கு அணுகுமுறை தேவை. நமது பாடத்திட்ட சீர்திருத்த வேண்டும். அனைத்து மட்ட கல்வியிலும் நடைமுறை திறன் பயிற்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை இடையே ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. நமது இளைஞர்களை மேம்படுத்தும் ஒரு கல்வி முறையை உருவாக்குவோம். 21ஆம் நூற்றாண்டில் வெற்றி பெற அவர்களுக்கு தேவையான திறன்களை கொண்டு அவர்களை சித்தப்படுத்துவோம். மாற்றத்துக்கான நேரம் இப்போது. இந்தியாவின் எதிர்காலத்தை மேம்படுத்துவோம்.